உண்மை என் பெருமை. பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார். விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார். நீதிமொழிகள் 28:20. ஒரு தேவாலயத்தில் உள்ள பாதிரியார் ஒருவர் தன் பங்கு மக்களிடம், அடுத்த வாரம் நான் பொய் பேசுகிறத குறித்து பிரசங்கம் பண்ணலான்னு இருக்கேன், அதனால நீங்கள் எல்லாரும் ஒன்று பண்ணுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும் பொழுது மார்க் எழுதிய நற்செய்தியில் 17வது அதிகாரத்தை படிச்சுட்டு வாங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும் நான் பேசுகிறது என்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் சொன்னாராம். அடுத்த வாரமும் வந்தது. பாதிரியார் மார்க் 17ஆம் அதிகாரத்தை படித்துவிட்டு வந்தவங்கெல்லாம் தயவுசெய்து உங்கள் கைகளை உயர்த்தி காமிங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஒருவர் விடாமல் அனைவரும் கைகளை உயர்த்தினராம். அதை பார்த்த பாதிரியாருக்கு மிகுந்த வேதனை. ஏனென்றால் மார்க் நற்செய்தியில் 16 அதிகாரங்கள் தானே இருக்கின்றன. இவர்கள் உண்மையை சொல்லுகிறார்களா என்று பார்ப்பதற்காக தானே இல்லாத 17ஆம் அதிகாரத்தை படித்துவிட்டு வர சொன்னேன். ஆனால் அனைவரும் இல்லாத அதிகாரத்தை படித்ததாக பொய் சொல்கிறார்களே, அதனால் இவர்களுக்கு உரியது தான் இந்த வார பிரசங்கம் என்று சொல்லி வேதனைப்பட்டாராம். ஆம் அன்பானவர்களை, நாமும் கூட இவர்களைப் போலதான் அநேக முறை பொய் பேசுபவர்களாக காணப்படுகின்றோம். ஏன்? பொய் சொல்லாவிட்டால் மற்றவர்கள் நம்மை தப்பாக நினைப்பார்கள் என்று, எனது மானம் மரியாதை கெட்டுவிடும் என்று நினைப்பதால்தான். இது ஒரு பாவம். பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். உலகம் தப்பாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை தப்பாக நினைக்கக்கூடாதே. சர்வ வல்லவரின் கண்களில் நான் தப்பான பொய்யான மனிதனாக காணப்பட்டால் எனக்கு எப்படி நலன்கள் அவரிடமிருந்து கிடைக்கும் என்பதை நாம் அநேக முறை மறந்து விடுகின்றோம். நம்மில் அநேகர் பொய் பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் சர்வ சாதாரணமாக பொய் பேசுகின்றோம். வேலை பார்க்கும் இடத்திற்கு தாமதமாக சென்றால் நாம் கொடுக்கும் காரணம் பஸ் லேட், ஆட்டோ லேட். பேச பிடிக்கவில்லை என்றால் தலை வலிக்குது. மேல் அதிகாரியிடம் காரியம் நடக்க வேண்டும் என்றால், சார் உங்களை மாதிரி ஸ்மார்ட்டான ஆளை நான் பார்த்ததே இல்லை சார் என்று சொல்கின்றோமே. உண்மைக்கு புறம்பானவை என்று தெரிந்தும் அழிந்து போகும் பொருட்களுக்காக, அழிந்து போகும் மனிதர்களின் தயவிற்காக, உயர்விற்காக, பதவிக்காக, பணத்திற்காக, உறவிற்காக, பெயருக்காக, ஏன் வாழ்க்கைக்காக என்று நம்மில் அநேகர் பொய் சொல்கிறோம் என்று அறியாமலே தெரியாமலே பொய் சொல்லி கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சிறு விஷயம்தானே. நான் என்ன திருடிட்டா இல்லைன்னு பொய் சொல்கிறேன், இந்த பொய்யினால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்கின்றோம். அன்பானவர்களே, எவ்வாறு காய்ச்சல் வந்தால் தெர்மாமீட்டர் நமக்கு காய்ச்சலின் அளவை காட்டுகின்றதோ, அதே போல சரிந்து வரும் நன்மைகள் நமது உண்மையற்ற நிலையை துல்லியமாக காட்டும் தெர்மாமீட்டராக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் விவிலியம் கூறுகின்றது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. ஆசீர்வாதம் குறைகிறது என்றால் உண்மையற்ற நிலை நம்மில் பெருகுகிறது என்றுதானே அர்த்தம். பொய் சொல்ல துணிந்த அனனியாவின் உயிரையும் அவன் மனைவி சப்பீராவின் உயிரையும் எடுத்து திருத்தூதர் பணிகள் 5:1-10 வரை, தான் உண்மையுள்ள கடவுள் 1 கொரிந்தியர் 1:9, அதனால் உண்மையை மட்டும்தான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்று நம் ஆண்டவர் சொல்கிறாரே. அதனால் என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தாவீதை உயர்த்தியது போல என்னையும் உயர்த்துவார் என்று சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு நம்மை பெரிய காரியங்களுக்கு அதிகாரியாக வைப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. மத்தேயு 25:23. சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். யோவான் 8:44 என்று சொல்லப்பட்டபடி நாம் பொய் பேசும் பொழுது அவனின் சீடர்களாக மாறுகின்றோம் என்பதும், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, யோவான் 14:6 என்று சொன்ன நம் அன்பர் இயேசுவை மறுதலிக்கிறோம் என்பதையும் அறிந்து பொய் பேசுவதை தவிர்ப்போம். குடும்ப சமுதாய உறவுகளை மேம்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். உண்மையின் ஊற்றே இறைவா, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் என்ன நேர்ந்தாலும் உண்மையை மட்டும் பேசி உம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் மனதை எங்களுக்கு தர வேண்டுகின்றேன். ஆமேன்.